வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜே தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் டே 51. ஓகே, நேற்று வந்து ஒன்றாவது எபிசோடில் பெருசாக எதுவும் காமிக்கல, ரைட்டா? ஆமா, ரெசிடென்ஷியல் ஸ்கூலு கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஒண்ணுமே இல்லை பேச. ஓகே, கீர்த்தி சுரேஷ் வந்தாங்க, பாட்டு பாடினாங்க, எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க, ஜாலியாக வைப் பண்ணாங்க, அவ்வளவுதான். பாரு கம்முவை கொஞ்சம் பிட்டு பிட்டா காமிச்சாங்க. அந்த ஓப்பனிங்கே வந்து ரெண்டு பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்கவிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் நான் வந்து அட்ரஸ் பண்ணோம். அவங்க வந்து கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க, திவ்யாவை நான் தான் கொஞ்சம் என்ன மச்சான்னு போய் அடக்கி வச்சிருக்கேன். ஓஹோ, இத திவ்யா பார்த்திருக்கணும். கூப்பிட்டு கிரீசி டப்பா எப்படி உதச்ச அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். அடுத்து என்னன்னா, அதான் அந்த எல்லாருக்கும் வந்து யார் யார் டீச்சர் யார் யார் ஸ்டூடெண்ட் இப்படிங்கெல்லாம் சொன்னாங்க. அதில் வந்து எல்லாருமே அந்த கெட்டப்புக்காக ட்ரிம் பண்ணாங்க, ஹேர் ஸ்டைலை மாற்றினாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றினாங்க, பாடி லாங்குவேஜை மாற்றிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துச்சு, ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்னென்னா, ஜி இது வந்து 11வது 12வது ஸ்கூல், எல்லாரும் ஏதோ எல்கேஜி யூகேஜி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஏன்னா லைக் ஸ்கூல்ல அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க, குழந்தைங்க மாரியே பண்ணலாம்னு சொல்லிட்டு. இல்ல கொஞ்சம் மெச்சூர்டா நடத்துங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே உள்ள வந்தா கனி அப்படியும் வந்து கேஜி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவுக்கு, ஓகேவா? விக்கல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாப்புல, சொன்ன உடனே மாறிட்டாப்புலன்னு வச்சிங்களேன். அடுத்து வந்து கனி வந்து தமிழ் அம்மா, ஸோ தமிழ் சொல்லி கொடுக்க வந்தாங்க, அதில் அரோரா பாட்டு பாடி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. சாண்ட்ரா தான் இருக்கிறதுலே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அராத்தான ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். கிளம்பி வெளில போய்ட்றாங்க, போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகாமல். ஸோ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது பார்வதிக்கும் வந்து வார்டனா பார்வதி இருப்பாங்க, ரொம்ப தக்கான வார்டனா இருப்பாங்கன்னு பார்த்தா பார்வதி கொஞ்சம் இருங்க வரேன், அதுக்கு தான் வரேன். இப்போ நான் பார்வதி சமயக்கட்டில் இருந்தாங்க, சாண்ட்ரா டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்ட்டாங்க. ஆன்ட்டிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு, சரிங்க ஆன்ட்டி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்ட்டின்னு சொல்லாதீங்க, மேம்னு சொல்லுங்கள், இல்லை அம்மானு சொல்லுங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே எனக்கு, ஏன்னா இதை வச்சு என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை இங்கே கொண்டு வராதிங்க, ஆல்ரெடி எஃப்ஜேக்கும் அதை பேசும்போது பஞ்சாயத்து அனுச்சு அப்படிங்கும்போது சாண்ட்ரா எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. கேரக்டர் விட்டு ரெண்டு பேருமே வெளில வந்துட்டாங்க. இல்லை வேணாம், அதை பற்றி பேசாதீங்க, விடுங்க முடிஞ்சிருச்சு. இவங்க சாரி சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. வயன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைன், அது ஒரு பக்கம் போகட்டும். அதுக்கப்புறம் பார்வதி செஞ்ச கோவக்காவை வந்து, ஐயோ சபரி வந்து அவர் ஒரு விஜயங்கிறத அந்த இடத்துல நிரூபிச்சாரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோவக்காவை பார்க்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு. vlogலாம் வந்து ஆரம்பிச்சாங்க. அரோரா அண்ட் சபரி காம்போ ஆக்சுவலா நல்லா இருந்தது. நான் நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், இட்ல பட்டெல்லாம் அரோரா பேசுனது. கண்டிப்பா. அதுக்கப்புறம் இப்ப 24/7ல 24/7ல கானா வினோத் பாட்டு பாடினாரு, அவருடைய பாட்டே பாடினாரு, ஒரு குச்சி ஒரு குல்ஃபியில். அப்புறம் ரம்யா வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதை தாண்டி பார்வதிக்கு சாண்ட்ராவுக்கு நடந்தது பார்த்தீங்க. பார்வதிக்கு வியானாவுக்கு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? வியானா வந்து நான் பாட்டு பாடுறேன் மேம், அப்படியா சரி பாடுங்க அப்படின்னு வந்து, எவண்டி ஒன்று பெத்தான் கையில் கிடைச்சா நான் சரஸ்வதி எவண்டி ஒன்று, ஐயோ மேம் யார் சரஸ்வதி? ஆக்சுவலாக அவங்க அம்மா பேரா என்னன்னு தெரியல, அதை வச்சு வேற பாடாம. ஸோ இதுமாரி பார்வதியை வந்து அங்கங்கேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா வியானாலாம் போன வாரம் சேர்ந்து தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திரும்பினாங்க. சாண்ட்ராவோட கேம் நேற்றுலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்வதிட்ட போயிட்டு தேவலாம் பேசினாங்க, பட் ஆனால் பரவாயில்ல ஹக் கூட அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அது பிரச்சனையை முடிக்கணும்னு பண்ண மாதிரி இருந்தது. ஆமாம், சாண்ட்ரா கொஞ்சம் வெளியே வராங்க. வெளில வந்தால் நல்லதுதான்னு வச்சுங்களேன். திவ்யா என்ன பண்ணாங்க நேற்று? திவ்யா ஒன்றும் பண்ணல. விக்கல்ஸ் வந்து அந்த கேரக்டராக கொஞ்சம் மாறிட்டாரு. சபரி அண்ட் கானா வினோத் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மாரி எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணார், கரெக்டான விஷயங்களை இது பண்ணார். பிரஜன் வந்து ஒரு பிரின்சிபல் மாரல் சயின்ஸ் ஸ்டாஃபா பண்ணதுக்கெல்லாம் பிரஜன் கண்டுக்கவே இல்லை. எங்க உள்ள வந்துட்டா கேம்னு சொல்லிடுவாங்களோன்னு ஆமாம் கண்டுக்காமே. ஆமாம், அந்த இடத்துல வந்து லைக் பிரஜன் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரல் சயின்ஸுக்கான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க. அமித் பார்கவ் வந்து இந்த ரூடான ஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஒன்று அது ஒன்று பண்ணாங்க. அதுக்காக அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அமித் பார்கவுக்கு நேற்று பர்த்டே. ஸோ அதை விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இதுதான் நேற்று நடந்த பிக் பாஸ். நேற்று வேறு எதுவும் நடக்கல, ஒன்றுமே ஜாலியாகவும் இல்லை சண்டையாகவும் இல்லை.
ஏதோ ஒரு நாள் கடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். மற்றபடி என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது நடக்குமா, இன்னைக்கு ஏதாவது சண்டைகள் ஏற்படுமா அப்படிங்கிற காலையில ப்ரோமோலயே வந்து வியானா அழுகுறாங்க. சோ அது ஷூ ஏதோ ஒளிச்சு வச்சு இந்த மாதிரி வெரி வர்ஸ்ட். வியானாவுமே கொஞ்சம் விஷமான ஸ்டூடெண்டா தான் இருந்தாங்க. என்னன்னா போயிட்டு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க பெட்ல, ப்ளீஸ் டோன்ட் கம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் பார்கவுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு. எழுதி வச்சுட்டு ஷூ எல்லாம் தூக்கி பின்னாடி போட்டு வச்சுட்டாங்க. கட் பண்ணா அவருக்கு பர்த்டே, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூ பிரச்சனை தான் காலையில ப்ரோமோல வந்து காமிச்சாங்க. அதுக்கு வெரி வர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், முதுகு வலிக்குதுன்னு எல்லாம் இது பண்ணிட்டு வியானா வந்து அழுகுறாங்க. சோ அந்த சம்பவம் என்ன அப்படின்றது ஒன்றும் இல்லை. பார்கவோடைய பெட்டுக்கு பின்னாடி ஷூவை தூக்கி போட்டாங்க. பார்கவ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒளிச்சு வைக்கிற டாஸ்க் ஒன்று நடந்துச்சுல, அதில் ஒளிச்சு வச்சார்ல, அதே இடத்துல 2 ஷூ தூக்கி உள்ளே போட்டு லெட்டர் எல்லாம் எழுதி ஓரமாக தூக்கி வச்சுட்டாங்க அவங்க டேபிள் பக்கத்துலேயே. ஸோ மேபி அந்த சண்டையோடைய அந்த கான்ஃப்ளிக்டோட விஷயங்கள் தான் இன்னைக்கு வியானா அழுந்ததுக்கான காரணங்களாக இருக்கும். அதை தாண்டி ஸ்கூல் டாஸ்க்கில் என்னென்ன விஷயங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, நேத்தி வந்து பெருசாக இது இல்லை, இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களை உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கீர்த்தி சுரேஷ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அதை தாண்டி வந்து ஜாலியாக இருந்தாங்க, நல்லா ஜாலியாக கானா அதாவது ஒரு வைப் பண்ணிட்டு செம்ம ஜாலியாக இருந்தாங்க. வார்டனா எஃப்ஜே, அதாவது அசிஸ்டன்ட் வார்டனா எஃப்ஜே எங்கேயும் பெருசாக எதுவுமே பண்ணல நேத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவர் ஏதாவது பண்ணுவாரா வந்து அந்த வேலை பார்க்கறதுலயே வந்து குறிக்கோளா இருந்தாரு, வெளியே வந்து தெரியல. பட் டாஸ்க் எல்லாம் பண்ணாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பிரஜன் எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. பண்ணலதான். அதான் அதுக்கப்புறம் பிரின்சிபலா அட்ரஸ் பண்ணியிருக்கணும். என்ன 1 arm டிஸ்டன்ஸ்ல நிக்க சொன்னாங்க ஸ்கூல்னு, ஏதோ அசம்பிளின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன்ஸ் எடுத்தாங்க, அவ்வளவுதான். சாண்ட்ரா வரும்போதும் ஆஸ் அ பிரின்சிபலா அவர் கண்டிச்சிருக்கலாம், பட் அது பண்ணல. ஆன் தட் நோட் எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பார்வதி கம்ருதீன் அரோரா பிரச்சனையை வந்து முடிங்க. அதை சும்மா சும்மா காமிச்சு இரிட்டேட் பண்ணாதீங்க. அரோரா முடிச்சிட்டாங்க. ஏன்னா அரோரா தெளிவா போய் கம்ருதீன் கிட்ட சொல்றாங்க, உன் கூட நான் பேசினா எனக்கு பார்வதியும் வருவா, எனக்கு பார்வதி வேண்டாம், அதனால நீயும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்ருதீன் தான் இவளையும் விட முடியாம அவளையும் விட முடியாம, பார்வதியும் வந்து அரோரா கம்ருதீன் கிட்ட பேசினாலே அவ என்ன வெறுப்பேத்த தான் பண்றான்னு ஒரு மாதிரி தனி டார்கெட்டா எடுத்துக்கிறாங்க. அது வந்து அவங்க ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்றாங்க, இதை வேற மாதிரி பண்ணலாம், வேற மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் பண்ணலாம், பொசசிவ் எடுத்து. ஆமா, அதை தாண்டி பார்வதிக்கு ஒருத்தவங்க வேணும்ல அங்க உள்ள. அவங்க ஏதாவது கேம் விளையாடுறதுக்கும் மேனிபுலேட் பண்றதுக்கும் ஒரு பர்சன் வேணும்ல. இப்ப அவங்களுக்கே ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். நீ வெச்சுக்கோப்பா. ஆனா ஃபீலிங்ஸ்ன்ற பேர்ல என்ன சொல்றாங்க, அரோரா வந்து என்ன வெறுப்பேத்துறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் கம்ருதீன் கிட்ட போய் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒண்ணும் இல்ல தயா, ரொம்ப சிம்பிள் தயா. கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன எமோஷனலா ஹர்ட் பண்ற கம்ருதீன், உனக்கு தெரியுதா அப்படின்றாங்க. அப்புறம் அமித் கிட்ட போய் நான் விலக ரெடியா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இவ்வளோ 4 பயாஸ்டா இருக்கு, எனக்கு புரியல. அததான் சொல்ல வரேன். ஒண்ணு ரொம்ப சிம்பிள். இப்போ அரோராவை எடுத்துப்போம், ஓகேவா? அரோரா ஓகே, அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நீ அங்கே இருக்க, உன்ட்ட ஹாய் பாய் கூட நான் சொல்லக்கூடாது, அவன்கிட்ட நார்மலாக ஜென்ரலாக ஒரு விஷயம் பேசக்கூடாது. அப்படி பேசினாலே இவங்க வந்து ஏன் 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 இது ஒரு மாதிரி தெரில, அது ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். பார்வதி வேறு இன்னொன்று சொல்கிறாங்க, என்னை வெளில கழுவி ஊற்றிருப்பாங்க, என்னை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, கன்றாவே திட்டிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாம் தெரியுதுல்ல. அப்போ இது தெரிஞ்சு தான் விளாட்றீங்கன்னா இதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஏதான் இது ஆக்சுவலாக அமித் கிட்ட பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. எனிவேஸ் பார்வதிக்கு முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் அப்படியே வாய்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகுது. அந்த மேனிபுலேட் மூலியமாக அந்த வாய்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி என்ன பண்ண உண்மையாகவே இன்னைக்கு எனக்கு வந்து இந்த டாஸ்கில் ஏதாவது கொஞ்சம் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக எதையாவது கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தவிர்த்து நேத்தி நடந்ததில் பற்றி பேசுறதுக்கு என்னடான்னு யோசிச்சு பார்த்து தான் பேச வேண்டியதாக இருக்குது. நேத்தி இவ்வளோதான் நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ரம்யா வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க சபரிக்கிட்டையும் கனிக்கிட்டையும், நான் விலகியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. சுபிக்ஷாவும் வியானா கிட்ட வந்து பேசிட்டாங்க, இந்த மாதிரி நான் கேமுக்காக விலகுறேன் அப்படின்னு. எல்லாரும் ஒரு கேம் ஆடுங்க அப்படின்னா அதை விலகி இருக்க தேவையில்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கேம் அவங்கவுங்க விளையாண்டாலே போதும். ஆனா எல்லாரும் அந்த விலகுறேன்னு. ஆனா ரம்யா வந்து பார்வதி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டு நல்லா கழுவி பொழிச்சு ஊத்தி இருப்பாங்களே அவனை வச்சு சொன்னாங்களான்னு. பார்வதி மூஞ்சில ஆக்சுவலா ஆடல.
அதை ரம்யா கேட்டிருப்பாங்க, அதை அப்படியே டீவியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க திவ்யாவை ஏதோ தான் தான் அடக்கி வச்ச மாதிரி ஏதோ அது பேசிட்டு திவ்யாவுக்கு இருந்தாங்க. என்னைக்கு தெரிய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அது தெரியணும், ஒரு சண்டைய வந்து சண்டைன்னு ஜாலியாவது கொண்டு போங்க. ஸோ அதான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். ஆமா. ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இது பண்ணுங்க. ஐ திங்க் இந்த சீசன்ல அந்த சீக்ரெட் ரூம்லாம் வந்து வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் தான் வரும். ரூம், ஏன்னா அந்த சீக்ரெட் ரூம் டிசர்விங்கான கேண்டிடேட் பிரவீன். ஒன்று விக்கல்ஸ் எலிமினேட் ஆனா விக்கல்ஸ்க்கு கொடுக்கலாம், மற்றபடி ஐ டோன்ட் திங்க் யாராச்சும் சீக்ரெட் ரூம்க்கு டிசர்விங் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து யார் ஷைன் ஆகிறாங்க என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். காலையில் ப்ரோமோலையும் கேஜி கிட்ஸ் மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹை ஸ்கூல் லவ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ஓகே நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் 52வது நாள் எப்படி போகுது என்ன அப்படின்னு. ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சினி கார்னர் சேனலில் த பாஸ் ரிவ்யூ ஷோவை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் விஜய் தாயா. நான் சதீஷ். டாடா.